பேங்கிங் எக்ஸாமில் இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக கேட்டிருக்காங்க. கிரீம் என்னும் வார்த்தையின் எழுத்துக்களை எத்தனை வெவ்வேறு வழிகளில் எழுதலாம்னு கேட்குறாங்க. அதாவது இங்கிலீஷில் இந்த மாதிரி ஒரு வேர்டு கொடுத்துட்டு அதில் இருக்கிற லெட்டரை வச்சு எத்தனை வெவ்வேறு வழியில் எழுதலாம் இல்லை ஒழுங்குபடுத்தலாம்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாலும் எப்படி குயிக்காக சால்வ் பண்ணது போகலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில் 2026 ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்னு தனியாக ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ்ட் ஸ்டார்ட் இருக்கு. ஸோ கிளாஸஸ் பற்றி வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கிரீம் என்னும் வார்த்தையின் எழுத்துக்களை எத்தனை வெவ்வேறு வழியில் எழுதலாம்னு கேட்குறாங்க. அதாவது இங்கிலீஷில் இந்த மாதிரி வேர்டு கொடுத்துட்டு இதில் இருக்கிற லெட்டர் வச்சு எத்தனை வெவ்வேறு வழியில் எழுதலாம் இல்லை ஒழுங்குபடுத்தலாம்னு கேட்பாங்க. இந்த மாடலில் சமைக்கிறாங்களா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற வேர்டுக்கு லெட்டரை கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5. ஸோ அப்போ 5 ஃபேக்டோரியல். நெக்ஸ்ட் ஏதாவது வந்த லெட்டர் ரிப்பீட்டாக வருதுன்னு பாருங்க. எதுவுமே ரிப்பீட்டாக வரல. ஸோ அப்போ 5 ஃபேக்டர்னா 5 அப்படியே ரிவர்ஸில் 1 வரைக்கும் 5 × 4 × 3 × 2 × 1 இது அப்படியே பெருக்குங்க. 5 × 4 × 3 × 2 × 1 பெருக்கணுமா 120. ஸோ அப்போ இந்த கிரீம் என்னும் வார்த்தையின் எழுத்துக்களை மொத்தமாக 120 வெவ்வேறு வழியில் எழுதலாம். இதே மாதிரி தான் இந்த சம் பாருங்க. டெய்லி என்னும் வார்த்தையின் எழுத்துக்களை எத்தனை வெவ்வேறு வழியில் எழுதலாம்னு கேட்குறாங்க. ஸோ இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இதில் ரிப்பீட்டடாக ஏதாவது வேர்டு வந்துச்சுன்னா லெட்டர் வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணலாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.